அதே போல இன்னும் ஒரு தகவலும் பிரதானமாக இருக்கிறது. இன்று தினம் லங்காதீப் பத்திரிகை அதற்கு தலைப்படுகிறது. மூல்ய அபராத அனத்துரு சிஐடி எட்ட கல்தியாம மகாபேங்குவட்ட தன்வலா என்பதாக தலைப்பட்டிருக்கிறது. எனவே சிஐடிய கல்தியாம மகாபேங்குவட்ட தன்வலா என்பதாக தலைப்பிடப்படுகிறது. இந்த நிதி மோசடி தொடர்பான எச்சரிக்கை குறித்து சிஐடி முன்கூட்டியே மத்திய வங்கிக்கு அறிவித்திருக்கிறது. நிலதாரி பாகட்ட ரட்டகமான் தகனம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். 5 அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயணங்கள் தடை விதிக்கப்படுகிறது. பேங்குகினும் விஸ்தர சிஐடியேட்ட தென்னாத் நியோக சித்திய விமர்சனேற்ற பரிகணக்க விஷயந்தி கமுட்டுவாக்கு என்பதாக தலைப்பிடப்படுகிறது. இந்த வங்கி கணக்கு தொடர்பான அறிக்கைகளை சிஐடிக்கு வழங்க அறிவுறுத்தப்படுகிறது. எனவே இந்த விடயம் தொடர்பாக விசாரணை செய்ய கணினி நிபுணத்துவ குழு ஒன்றும் அமைக்கப்படுகிறது என்பதாகவும் அந்த செய்தி பிரதானமாக இன்றைய லங்காதீப் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் $2.5 மில்லியன் மோசடி, 5 பேருக்கு வெளிநாட்டு பயணத்தடை, வங்கி கணக்குகளை ஆராய உத்தரவு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய செய்தி. மத்திய வங்கியின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் கீழ் $2.5 மில்லியன் அமெரிக்க மோசடியான முறையில் பிரிதொரு தரப்புக்கு மாற்றப்பட்டிருக்கின்றமை தொடர்பில் விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கோட்டை நீதவான் இசுரு நெத்திக்குமாரவுக்கு நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது அதன் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் செனரத்னவினால் இது தொடர்பான முதல் தகவல் அறிக்கை நேற்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதன்போது இது தொடர்பான விடயங்கள் நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. அதன்படி இந்த மோசடி நடவடிக்கைக்காக பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் மின்னஞ்சல் முகவரியோடு நேரடியாக தொடர்பட்ட 5 பேருக்கு வெளிநாட்டு செல்ல தடை விதித்த நீதிமன்றம் அவர்களின் வங்கிக் கணக்கை பெற்று உடனடியாக விசாரணைகளை முன்னெடுக்கவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்வைத்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. அதன்படி தொடர்பிலான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேற்று தினம் நீதிமன்றத்துக்கு முதல் தகவல் அறிக்கையை சமர்ப்பித்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பதிகாரி செனரத்ன பின்வருமாறு நீதிமன்றத்தில் பல விடயங்களை முன்வைத்திருக்கின்றார். கடந்த மார்ச் 24ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முறைப்பாடு ஒன்று கிடைத்தது. அந்த முறைப்பாட்டில் மத்திய வங்கியின் $2.5 மில்லியன் மோசடியான முறையில் பிரிதொரு தரப்புக்கு மாற்றப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி இது தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்தோம். மத்திய வங்கியின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்துக்கு பல்வேறு நாடுகளிலிருந்தும் கிடைக்கும் கடன் மற்றும் நிதி உதவிகள் வந்து சேரும். அதன்படி ஆஸ்திரேலியாவினால் வழங்கப்பட்ட 5 திட்டங்களுக்கான கடன் உதவிகளும் கிடைக்கப்பெற்றிருந்தன. கடன் மீளாய்வு நடவடிக்கையின் பின்னர் கடந்த 2025ஆம் ஆண்டு குறித்த கடனை மீளளிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. அதன்படி 3 திட்டங்களுக்காக ஆஸ்திரேலியா வழங்கிய கடன் தொகையை கட்டம் கட்டமாக வழங்கும் விதமாக எக்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் ஆஸ்திரேலியா எனும் நிறுவனம் ஊடாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. குறித்த நிறுவனம் வெளிநாட்டு வள திணைக்களத்திற்கு அனுப்பும் பற்றுச்சீட்டை மையப்படுத்தி இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டன. அவ்வாறு அனுப்பப்படும் பற்றுச்சீட்டானது அரச கடன் முகாமைத்துவ திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டு போதுமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதன் பின்னர் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் ஊடாக கடனை மீள திருப்பி செலுத்தும் நடவடிக்கை இடம்பெறும். இதுவே சாதாரணமாக நடைமுறையில் உள்ள விடயமாகும். அதன்படி குறித்த ஆஸ்திரேலிய அரசு நிறுவனமானது மின்னஞ்சல் முகவரியை தொடர்பான நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தி வந்திருக்கிறது. இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு மிக நெருக்கமான முறையில் மோசடியான மின்னஞ்சல் முகவரி ஒன்று தயார் செய்யப்பட்டு இந்த மோசடி முன்னெடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று தினம் நீதிமன்றத்துக்கு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. அந்த வகையில் இந்த மின்னஞ்சல் தொடர்பான நடவடிக்கைகளில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுகின்ற 5 அதிகாரிகளுக்கு எதிராக சிஐடி இப்போது தடை உத்தரவை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வங்கி கணக்குகளை ஆராய்வதற்கும் இப்போது நீதிமன்றம் சிஐடிக்கு அனுமதி வழங்கியிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இதே போல இந்த விவகாரத்தை மையப்படுத்தி இப்போது நிதியமைச்சின் செயலாளருக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த மாதிரியான ஆர்ப்பாட்டம் ஒன்று நிதியமைச்சருடைய செயலாளரின் வீட்டுக்கு முன்பாக இடம்பெற்ற போது அதற்கு எதிராக மக்கள் கொதித்தெழுந்து சாணத்தினால் தாக்குதல் நடத்தி அவர்களை விரட்டி அடித்த சம்பவம் ஒன்று நேற்று தினம் பதிவானது. வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. நிதியமைச்சின் செயலாளர் இல்லத்தின் முன் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது எதிர்த்தரப்பினர் சாணத்தினால் தாக்குதல் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருப்பது நாங்கள் காணலாம். ஏனைய பத்திரிகையில் தொடர்பான செய்திகள் முதல் பக்க செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். திரைசீலிருந்து ஹேக்கர்களால் $2.5 மில்லியன் அமெரிக்க திருடப்பட்ட சம்பவத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய நிதியமைச்சின் செயலாளர் அர்ஷன சூரிய பெரும பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி நேற்று காலை அவரது வீட்டுக்கு முன்பாக சுகீஸ்வர பண்டார உள்ளிட்ட குழுவினர் இவ்வாறு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது அங்கு வந்த எதிர்த்தரப்பினர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய
ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளரும் புதிய மக்கள் முன்னணி தலைவருமான சுகீஸ்வர பண்டார உள்ளிட்ட குழுவினர் மீது சாணம் கொண்டு தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கிறது. பிரதேச மக்கள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை முன்னெடுத்திருந்தார்கள். பெலவத்தை அக்குரைகொண்ட பகுதியில் அமைந்துள்ள நிதியமைச்சின் செயலாளர் வீட்டுக்கு முன்பாக நேற்று தினம் காலை கூடிய புதிய மக்கள் முன்னணியின் ஆதரவாளர்கள் திரைசேரி நிதி திருடப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். அரசாங்கத்தின் நிதி முகாமைத்துவம் தோல்வியடைந்திருப்பதாகவும் அமைச்சின் செயலாளர் இந்த ஊழல் மோசடிக்கு மூடி மறைக்க முயற்சிப்பதாகவும் போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டிய நிலையில்தான் இவர்களுக்கு எதிராக நேற்று தினம் இங்கு மக்கள் வந்திருந்தார்கள். எனவே சுகீஸ்வர பண்டார் உள்ளிட்டோர் அங்கிருந்து விரட்டடிக்கப்பட்டார்கள். அதன்போது மக்கள் தெரிவித்த கருத்து, நாங்கள் இவர்கள் கொள்ளையடித்த நாட்டை மீட்டெடுத்து இப்போது ஓரளவு சரி செய்து வருகிறோம். எனவே கொள்ளையடித்தவர்கள் ஜெயிலுக்கு செல்ல வேண்டிய காலப்பகுதியில் அதனை மூடி மறைப்பதற்காக இவ்வாறான நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாக மக்கள் அங்கு தெரிவித்திருந்தார்கள். எனவே நாங்கள் வரிசையில் நின்றோம். பெட்ரோல் வரிசை, அதே போல எரிபொருள் வரிசை, பால்மா வரிசை என்று வரிசையில் நின்று நாங்கள் கஷ்டப்பட்டோம். அந்த காலத்தில் எல்லாம் வராதவர்கள் இங்கே இப்போது எங்கிருந்து ஓடி வந்திருக்கிறார்கள்? இப்போது வந்தவர்கள் அவர்கள் எங்களுக்காக வரவில்லை. அவர்கள் தங்களுடைய செய்த குற்றங்களுக்காக நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகிறது. எனவே அதில் சிக்கிக்கொள்வதை தவிர்த்துக் கொள்வதற்காக இந்த அரசாங்கத்தை கழுப்பதற்கான முயற்சிக்காக இவ்வாறான விடயங்களை மேற்கொள்கிறார்கள். நாங்கள் ஒருபோதும் அதற்கு இடமளிக்க மாட்டோம் என்று அந்த பகுதியில் இருந்த மக்கள் இவ்வாறு அவர்களுக்கு எதிர்ப்பை வெளியிட்ட சம்பவங்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.